இனிய பாரதியின் கைது தொடர்பிலும் அந்த கைதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. கடத்தல், காணாமலாக்குதல், படுகொலைகள் என்று பல விடயங்கள் கூறப்பட்டாலும் இப்போது சில முக்கியமான அரசியல் பிரமுகர்களுடைய விசாரணை முதற்கட்ட விசாரணையாக ஆரம்பிக்கப்பட்டு அவை நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் குறிப்பாக தவிசாளர் உதயகுமார், மாமனிதர் சந்திரநேரு போன்றவர்களுடைய விவகாரங்கள் இப்போது மிக பிரதானமாக விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினத்தில் குறிப்பிட்டது போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக இருந்த கமலாக இருக்கலாம், அதே போன்று முக்கிய பிரமுகர்களுடைய விவகாரங்கள் முதற்கட்ட விசாரணைக்குள் அந்த விஐபி தர அதிகாரிகள் என்கின்ற அந்த நிலைக்குள் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார். வன்னி சென்று திரும்புகின்ற போது சந்திரநேரு மற்றும் கௌசல்யன் ஆகியோர் அந்த படுகொலை சம்பவத்திலே சிக்கிக் கொள்ளுகின்றார்கள். படுகொலை செய்யப்படுவதற்கு முயற்சிகள் அல்லது சதி திட்டம் எவ்வாறு தீட்டப்பட்டது என்பது தொடர்பில் தான் இப்போது மிக முக்கியமான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரநேரு அவர்களின் பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்த இருவர் அந்த விசாரணைகளின் போது சில விடயங்களை அன்றைய கால பகுதியிலே வழங்கி இருக்கின்றார்கள். அதில் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரின் துப்பாக்கியில் இருந்து 30க்கும் மேற்பட்ட ரவைகள் அந்த இடத்திலே பிரயோகிக்கப்பட்டிருப்பதான விசாரணைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிநாயகம் சந்திரநேரு அவர்கள் மீது 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்த தாக்குதல் சம்பவமானது இரவு வேளையிலே இடம்பெறுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்திலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவுடன் வெலிக்கந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் பொலனறுவை வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு எடுத்துச் செல்லப்பட்ட போதுதான் அவர் மரணம் அடைந்திருந்தார். அந்த மரணம் தொடர்பான தகவல்கள் ஒருபுறம் இருக்க, இது திட்டமிடப்பட்ட வகையில் இந்த இவர்கள் வந்த வாகனத்தினுடைய விவரங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இப்போது ஒரு முக்கியமான விசாரணை ஒன்று நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறு என்று சொன்னால், இவர்கள் முகமாலையை தாண்டுகின்ற போது அவர்கள் இரவு வேளையில் தான் அந்த பயணம் அமைந்திருந்தது. இரவு வேளையில் அதிகளவான வாகனங்கள் வருகின்ற போது இவர்களுடைய வாகனங்களை எவ்வாறு இனங்காண்பது என்பது தொடர்பான விடயங்கள் அன்று அந்த துப்பாக்கிதாரிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால் இவர்களுடைய வாகனம் எத்தனை மணிக்கு குறித்த பிரதேசத்தை கடக்கும் என்கின்ற தகவலை இவருக்கு ராணுவ சோதனை சாவடியினூடாகவே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இப்போது விசாரணை வலயத்திற்குள் சந்திரநேரு அவர்களின் விசாரணை தொடர்பான விடயத்திற்குள் இனிய பாரதி மீதும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. பிள்ளையானிடமும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றது. அதே போன்று சந்தோஷ் மாஸ்டர் என்று அறியப்படுகின்ற ஒருவர் மீதும் விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன.